ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் கடவுளிடம் கேட்கின்ற பொழுது அடம்பிடித்து தொந்தரவு செய்து கேளுங்கள். உங்களுடைய தொந்தரவின் பொருட்டாவது அவர் கட்டாயமாக உங்களுக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்வுக்குள் செல்லலாம். பொதுக்காலம் 7வது வாரத்தில் வருகின்ற சனிக்கிழமையில் இருக்கின்றோம். இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்வு வழியாக முதல் வாசகமாக சீராக்கினுடைய ஞான நூல் புத்தகத்திலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே கடவுள் எவ்வாறு மனிதனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார், பறவைகள் வனவிலங்குகள் அனைத்தும் மனிதனுக்கு பயப்பட வேண்டும் என்று படைத்தார். அவை அனைத்தையும் மனிதனுக்கு கையளித்தார், ஒப்புவித்தார். மனிதன் அனைத்தையும் பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்று விட்டார். மனிதனுக்கு 5 அறிவு கொடுத்தார். 6வதாக தன்னுடைய அறிவில் பாதியை கொடுத்தார். இவை அனைத்தையும் பகிர்ந்து பார்ப்பதற்காக 7வது அறிவை மனிதனுக்கு கொடுத்தார் என்று சீராக்கின் ஞான நூல் நமக்கு சொல்லுகிறது. இவை அனைத்தையும் கடவுள் மனிதனுக்கு கொடுத்தார். மனிதன் பதிலுக்கு என்ன கொடுத்தான்? கடவுளை ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் தன்னுடைய சாயலாக மனிதனை கடவுள் படைத்தார். அப்படி என்றால் அந்த மனிதன் கடவுளுக்குரியவனாக வாழ வேண்டும் என்ற விருப்பத்திலே பல வேளைகளிலே தான் கொடுத்த அந்த அறிவை மனிதன் எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டும். 7வது அறிவாக புத்திசாலித்தனமாக தவறுகள் செய்வதும், புத்திசாலித்தனமாக தவறு செய்தலில் தப்பிப்பதற்குமாக அல்ல. இந்த 7வது அறிவை கடவுள் கொடுத்தது மனிதனுடைய வளர்ச்சிக்காக, மனித இனத்தினுடைய உயர்வுக்காக இந்த 7வது அறிவு பயன்படுத்தப்பட வேண்டும். பாவத்திற்காகவும், கொலைகளுக்காகவும், துரோகங்களுக்காகவும் அல்ல. அதனால் முடிந்தவரை இந்த 7வது அறிவை கடவுளுக்கு மாத்திரமே பயன்படுத்துகின்ற மக்களாக நாம் வாழ்வோம். உலகினுடைய முன்னேற்றத்துக்காகவும், உலகினுடைய வளர்ச்சிக்காகவும், மனித இனத்தினுடைய வளர்ச்சிக்காக இதை பயன்படுத்த முயற்சி செய்வோம் என்ற நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்கள் மீது கோபம் கொள்கிறார். ஏனென்றால் குழந்தைகள் தலையிலே கை வைத்து இயேசு கிறிஸ்து ஜெபிக்க வேண்டும் என்று பலர் குழந்தையை தூக்கி கொண்டு வருகிறார்கள். ஆனால் சீடர்கள் அவர்களை விடவில்லை. அதனால் கோபம் கொண்டு குழந்தைகளை தடுக்காதீர்கள், குழந்தைகள் தான் இறையாட்சிக்குரியவர்கள், இத்தகையரை ஏற்றுக்கொள்பவரே இறையாட்சியில் பங்கு பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தைகளை போல நீங்கள் இருங்கள் என்று சொல்லுகிறார்? இந்த குழந்தைகள் தங்களுக்கு போதும் என்றால் அத்தோடு நிறுத்தி வைத்துக் கொள்வார்கள். தங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுப்பார்கள். அவர்கள் மற்றவருடையதை திருட மாட்டார்கள், மற்றவருடையதை பறித்து கொள்ள எண்ண மாட்டார்கள், தவறு செய்ய மாட்டார்கள், பாவம் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு நல்லது எது தீமை எது தெரியாது. ஒருவேளை தெரிந்தால் அதை செய்ய மாட்டார்கள். இறுதியாக தன்னுடைய தாயை பற்றி கொள்வார்கள், தனது தாயை விட்டு விலக மாட்டார்கள். அப்படியானால் நாம் குழந்தையாக மாற வேண்டும் என்றுதான் கடவுள் நம்மிடம் ஆசை கொள்கிறார். எப்படி என்றால் நாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, எத்தனை வயது இருந்தாலும் பரவாயில்லை, கடவுளை இருக்க பற்றி கொள்ள வேண்டும். கடவுளை விட்டு விலகவே கூடாது. நன்மை எது தீமை எது என்று தெரிந்த பிறகு நன்மை செய்ய துணிய வேண்டும், தீமை செய்ய அல்ல. நல்லது எது கெட்டது என்று அறிந்த பிறகு நாம் நல்லது செய்ய முடிய வேண்டும், கெட்டதற்கு அல்ல. ஏனென்றால் இந்த 7வது அறிவு நமக்கு எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால் நன்மை எது தீமை எது, நல்லது எது கெட்டது எது, பாவம் எது புண்ணியம் எது என்பதை ஆய்ந்தறிவதற்காக. நாம் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது இவையெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் நாம் குழந்தைகளாக மாறிவிட்டோம் என்றால் பாவத்தினுடைய பிடியிலே நாம் சிக்க மாட்டோம். பாவம் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் சாத்தானம் நெருங்க முடியாது. ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருப்பார், நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். 7வது அறிவை இறைவனுக்குரிய மக்களாக வாழ பயன்படுத்துவோம். இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.